சார் நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டுது அப்படின்னா, வெயிட் லாஸுக்கு நிறைய ட்ராபேக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பால் தான். பால்னால் பால் மட்டும் இல்லை, தயிர், வெண்ணெய், நெய், மோர், சீஸ் இந்த மாதிரி பால் பொருட்கள் சம்மந்தமான பொருட்களை நீங்கள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இனிப்புகள், நீங்கள் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் லாஸே ஆகாது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கம்பல்சரி ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு உடல் எடையே குறையலை அப்படின்னா அதுக்கு மெயின் எதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகர் தான். நெக்ஸ்ட்டு கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணியே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரியான பொருட்களை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இது நேரடியாக வேகமாக நம்மளுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பட்டை தீட்டின தானியம் என்னென்னா பச்சரிசி, மைதா மாவு இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்க எதுவாக இருந்தாலும் சரி, ரைஸு அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா தினை அரிசி சாப்பிட்லாம், கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்லாம். நிறைய பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா வேகமாக எடையை கூட்டக்கூடிய பாய்லர் கோழி இந்த மாதிரி சிக்கன்ஸை நீங்கள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நடுராத்திரியில் எஞ்சி ஃப்ரிட்ஜை திறந்து கோல்டு வாட்டரை குடிக்கிறத கம்பல்சரி அவாய்ட் பண்ணுவாங்க. குளிர்ச்சியான பொருட்கள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் ஏஞ்ச உடனே வார்ம் வாட்டரை எடுத்துக்கலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா நல்லா தூங்கணும். சார் நான் நல்லா தான் தூங்குறேன், ஆனால் இடையில மட்டும் பாத்ரூம் போயிட்டு வருவேன் அப்படிலாம் இருக்கவே கூடாது. நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். இதுக்கு இடையில் போய்ட்டு நான் ரெஸ்ட்டும் போகிறது அந்தமாரி ஹேபிட்டை வச்சிக்கவே கூடாது. ஸோ ரெஸ்ட்டுன்றது கம்பல்சரி நமக்கு 7 ஹவர்ஸ்னாச்சும் டீப் ஸ்லீப் வேணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயட் சார்ட் வேணும் அப்படின்னாலும், என்னை கைட் பண்ண ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ராப்பரான மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா? வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் ஒரு 5 கிலோ குறைக்கணும், நான் ஒரு 10 கிலோ குறைக்கணும், நான் ஒரு 20 கிலோ குறைக்கணும், அதுக்கேற்ற என்ன ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் ஒரு நியூட்ரி சென்டருக்கு போனேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. அங்கே போன உடனே எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ் தந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷேக் தந்தாங்க. இதை ஒரு 10 டேஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 10 டேஸ் கழிச்சதுக்கப்புறம் அவங்க 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. சார் என்ன பண்ணுறது, எனக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகவும் சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெர்பலைஃப் கம்பெனியில் இருக்க ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடியை க்ரியேட் பண்ணி வாங்கலாம். ஸோ அந்த ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ஐடியை க்ரியேட் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது மூலிமா எனக்கு ஃபுட்டோட ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.